Welcome back to our channel TNPSC Learning. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். ஹாவ் அ ப்ரொடக்டிவ் டே அஹெட். இன்றைக்கி நம்ம 4 AM ஸ்டடி சேலஞ்சில் டே 8ல் மல்டிப்ளெக்சர் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம நேற்று பார்த்த ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். தட் இஸ் வந்து நேற்று இது ஹோம்ஒர்க்காக கொடுத்த அந்த ப்ராப்ளம். ஓகே, சாரி, நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்த அந்த ப்ராப்ளம். பட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஒருத்தர் கூட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணல. என்ன ரீசன் அப்படின்னு தெரில. என்னையோ ராங்காக இருந்தால் கூட பரவாயில்ல, அதுக்கான ரிப்ளை வந்து பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, ஆர் எனிஹவ் அதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து தெரியும். ஸோ வந்து ஒரு ஹோம்ஒர்க் ஏதாச்சும் லாஸ்ட்டாக கொடுத்துருந்தால் அதுக்கு வந்து ஆன்சர் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். தட் இஸ் வந்து நேற்று கொடுத்த அந்த ப்ராப்ளமோட ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் வந்து டைரெக்டாக வருது. ஓகே, ஸோ எக்ஸ் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒய் வந்து இன்வெர்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல ஒய் டேஷ் ஆயிரும். ஸோ எக்ஸ் இது வந்து ஆக்சுவலாக ஓகே, இது வந்து ஆக்சுவலாக ஆண்ட் அப்படிங்கிறதுனால டாட் அப்படி தானே. எக்ஸ் டாட் ஒய் பார். ஒய் பார்னு சில இடத்துல யூஸ் பண்ணுவோம், ஒய் டேஷ்னு யூஸ் பண்ணுவோம், ரெண்டுமே சேம் தான். ஓகேவா, ஒய் பார். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒய் வருது, அதுக்கப்புறமா ஜெட் வருது. இதில் இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா இதில் ஒரு பபிள் இருக்குது இல்லையா, அப்போ த ஹோல் பார் போடணும். அதே மாதிரி இதில் ஒய் டாட் ஜெட் த ஹோல் பார். இதில் என்ன அப்படின்னா இந்த ரெண்டோட அவுட்புட்டு என்னவோ அதை வந்து இதில் ஆட் பண்ணி அகெயின் வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹோல் பாரை ஃபஸ்ட்டு நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம். ஸோ எக்ஸ் பார் ப்ளஸ் ஒய்யாக இது வந்து மாறிடும். இதை வந்து இன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒய் பார், இந்த டாட் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும், ஜெட் பாராக மாறிடும். ஓகே, இது ரெண்டும் தான் இதோட இன்புட்டாக இருக்கும். இப்போ அகெயின் இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். எக்ஸ் பார் ப்ளஸ் ஒய் இன்டூ ஒய் பார் ப்ளஸ் ஜெட் பார் போட்டு அகெயின் பபிள் இருக்கிறதுனால த ஹோல் பார். ஸோ இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ் பார் ப்ளஸ் ஒய் பார் த ஹோல் பார். நடுவில் இருக்கிறது என்ன அப்படின்னா ப்ளஸ், அப்புறமா ஒய் பார் ப்ளஸ் ஜெட் பார் த ஹோல் பார். இப்போ அகெயின் மறுபடியும் அதை சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இந்த ப்ளஸ் வந்து டாட்டாக மாறிடும். ஸோ ஒய் பார் ப்ளஸ் இதை வந்து அகெயின் சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஒய் ப்ளஸ் வந்து டாட்டா மாறிடும். ஸோ ஜெட். இப்போ இதோட சிம்ப்ளிஃபைடு ஆன்சர் என்னென்னா எக்ஸ் ஒய் பார் ப்ளஸ் ஒய் ஜெட்டுன்னு இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா எஃப் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸா கிடையாது, டிபெண்ட் ஆன் எக்ஸ். எஃப் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஒய்யா? நோ, இட் இஸ் டிபெண்ட் ஆன் ஒய். எஃப் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஜெட்டா அப்படின்னா நோ, அதுவும் வந்து இதில் இருக்குது. அப்போ இந்த 3 ஆப்ஷனுமே வந்து ராங் தான். ஸோ நன் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட் இஸ் ரிடண்டன்ட். இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, இப்போ புரிஞ்சிச்சா? இதை யாருமே வந்து ஆப்ஷன் டி அல்லது எதுவுமே ட்ரை பண்ணி போடவே இல்லை. எனிஹவ் நெக்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் ஹோம்ஒர்க் கொடுத்தா அதுக்கான ஆன்சர் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அதுவுமே வந்துட்டு எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ப்ளீஸ் கிவ் ஹோம்ஒர்க் அப்படின்னு, அதனால தான் நான் கொடுத்தேன். ஓகே, அது மாதிரி ட்ரை பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். The Boolean function f implemented in the figure using 2 input multiplexers. ஓகே, இப்போ நம்ம வந்து மல்டிப்ளெக்சர்ஸ் வந்து வச்சு ப்ராப்ளம் பார்க்கலாம். இதோட ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு ஒரு டைம் பார்த்துக்கிறேன். ஓகே, ஆப்ஷன் ஏ ஏ பி பார் சி ப்ளஸ் ஏ பி சி பார். ஆப்ஷன் பி என்ன அப்படின்னா ஏபிசி ப்ளஸ் ஏ பி பார் சி பார். ஆப்ஷன் சி ஏ பார் பிசி ப்ளஸ் ஏ பி சி பார். ஆப்ஷன் டி என்னன்னா ஏ பார் பி பார் சி ப்ளஸ் ஏ பார் பி சி பார். ஓகே, இதுதான் வந்து 4 ஆப்ஷன்ஸ். இப்போ நமக்கு மல்டிப்ளெக்சர் வச்சு ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் அப்புறமா செலெக்ஷன் லைன்ஸ் இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன செலெக்ஷன் லைன்ஸ் அப்படின்னா பி. ஸோ பியோட வேல்யூ ஃபஸ்ட்டு இதாக இருக்கும்போது 0 அப்படின்னா நம்ம பி பார் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல 1 அப்படிங்கிறப்ப நம்ம அதோட இதை வந்து பின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ பியோட வேல்யூ காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும்போது என்னவா இருக்குது அப்படின்னா சியாக இருக்குது. ஓகே, ப்ளஸ் இந்த பியோட வேல்யூ டைரெக்டாக ட்ரூ ஃபார்ம் இன்ட்டு 1ன்னா அதோட ட்ரூ ஃபார்மில் இருக்குது. அப்படின்னா அதோட இன்புட் என்ன அப்படின்னா சி பார் இது மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போது இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்னா பி டேஷ் சி ப்ளஸ் இங்கே பி டு சி டேஷ் இது மாதிரி வரும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இது கூட நம்ம பார்க்கணும். 0 அப்படின்னா இப்போ ஒரே ஒரு இன்புட் அப்படின்னா 0 ஆர் 1 தான் வரணும். ஸோ பி டேஷ் அப்புறமா பி இந்த 2 ஃபார்மில் தான் வந்து அது இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த 0னால நம்ம பி டேஷ் இன்ட்டு சி, அடுத்து 1னால பி இன்ட்டு சி டேஷ் அப்படி எடுத்துக்கிறோமா. ஸோ இதுதான் இதோட அவுட்புட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த அவுட்புட்டை தான் அகெயின் நம்ம இங்கே செலக்ட் லைனாக கொடுக்குறோம் இல்லையா. ஸோ செலக்ட் லைனாக இப்போ நம்ம கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த ஃபுல் டேர்மை எழுதுறதுக்கு பதில் ஒரு செலக்ட் லைனுன்னு வச்சுக்கலாம், எஸ்ன்னே வச்சுக்கலாம். ஸோ எஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன 0வாக இருக்கும்போது எஸ் பாராக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல எஸ் பாராக இருக்கும். எஸ் பார் இன்ட்டு இதில் எந்த இன்புட்டுமே கொடுக்கல அப்படிங்கிறப்ப நம்ம 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் அப்புறமா எஸ் வந்து இங்கே 1ஆக இருக்கும்போது எஸ் வந்து ட்ரூ ஃபார்மில் இருக்கும் இன்ட்டு ஏ. ஓகே, இதுதான் வந்துட்டு எஃப்போட வேல்யூ. நமக்கு வந்து இந்த பூலியன் ஃபங்க்ஷன் எஃப் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த மல்டிப்ளெக்சர் யூஸ் பண்ணால். ஸோ இப்போ வந்து இந்த டேர்ம் வந்து நமக்கு 0னால அது போயிடும். ஸோ எஃப் ஈக்குவல் டு எஸ் டாட் ஏ. இப்போ நம்ம எஸ்னா என்ன அப்படிங்கிறது இதில் தெரியும் இல்லையா. ஸோ எஸ்னா என்ன, நமக்கு பி டேஷ் சி ப்ளஸ் பி சி டேஷ் தான் வந்து நம்ம இங்கே எஸ் இன்புட்டாக கொடுத்துருக்கோம் இன்ட்டு தட் இஸ் டாட் ஏ. ஓகே, இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏ பி டேஷ் சி ப்ளஸ் ஏ பி சி டேஷ் அப்படிங்கிற ஆன்சர் வருது. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், ஏ பி டேஷ் சி தென் ஏ பி சி டேஷுங்கிறப்ப நமக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? மல்டிப்ளெக்சர்ஸ் வச்சு இது மாதிரி ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அதை சிம்பிளிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், வித்தவுட் எனி அடிஷ்னல் சர்க்யூட்ரி அண்ட் 8:1 mux can be used to obtain 8:1 அப்படின்னா இது வந்து ஒரு ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கொஸ்டின் வந்து தட் இஸ் வந்து தியரட்டிக்கல் கான்செப்ஷுவல் கொஸ்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜென்ரலாக இருக்கிறது வந்து கான்செப்ஷுவல் கொஸ்டின். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்போது நம்ம ஜென்ரலாக என்ன அப்படின்னா n:1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு மக்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து என்னவா இருக்கும், n:1 அப்படின்னா நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் n-ஆக இருக்கும் இல்லையா. நம்பர் ஆஃப் அவுட்புட் என்ன, நம்பர் ஆஃப் அவுட்புட் எப்போவுமே மல்டிப்ளெக்ஸருக்கு 1-ஆக தான் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் செலெக்ஷன் லைன்ஸ் வந்து நமக்கு பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் இன்புட் தான் நம்ம வந்து செலக்ட் லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா log 2 to the power n. ஓகேவா, log base 2 n அப்படி பவர் இல்லை, log base 2 of n. இப்போ இந்த nங்கிறது தான் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ். அந்த நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் லைன்ஸ் வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி லாகிருதம் மாதிரி இல்லாமல் இப்போ 8ன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம 2ஓட பவரில் எழுதணும் அப்படின்னா இந்த பவரில் என்ன வருதோ அதுதான் நம்பர் ஆஃப் லைன்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் படி பார்த்திங்க அப்படின்னா 8:1 அப்படிங்கிறப்ப நமக்கு இன்புட் வந்து 8 அப்படிங்கிறது தெரியும். சப்போஸ் 4:1 அப்படின்னா அதோட இன்புட் வந்து 4 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அப்போது 8 அப்படின்னா 2^3ங்கிறப்போ 3 செலெக்ஷன் லைன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே 4 இன்புட் அப்படின்னா நம்ம வந்து 2^2ங்கிறப்போ 2 செலெக்ஷன் லைன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதை பேஸ் பண்ணி நம்ம செலெக்ஷன் லைன்ஸ் இந்த பவரில் என்ன வருதோ அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ எப்போவுமே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் செலெக்ஷன் லைன்ஸ் எவ்வளோ வருதோ அவ்வளோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் அது வந்து சால்வ் பண்ணும். ஓகேவா? யூஸ் டு அப்டெயின் ஒரு பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம இதிலேருந்து என்ன மாதிரி பூலியன் ஃபங்க்ஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் செலெக்ஷன் லைன்ஸ். ஓகேவா? செலெக்ஷன் லைன்ஸ் வந்து நமக்கு எவ்வளவு இருக்கோ அதே நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து அதில் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் அது வந்து சால்வ் பண்ணும். ஸோ இட் சால்வ்ஸ் ஆல் 3 variables. Okay, functions of all 3 variables. But சில functions வந்து அது 4 variablesum வச்சு பண்ணும். That is வந்து n+1. Okay, எவ்வளோ அதாவது இதை வந்து n எடுத்துக்கலாம். ஓகே, செலெக்ஷன் நம்பர் ஆஃப் செலெக்ஷன் லைன்ஸ் வந்து n வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது n வேரியபிள்ஸ் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து அப்டெயின் பண்ணோம். அதே டைம் சம் ஆஃப் n+1 எல்லா n+1ஐயும் அது சால்வ் பண்ணாது. சம் ஆஃப் n+1. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா லைக் ஒரு நியூ ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, ABC D plus A bar C bar D plus A B C D bar plus A B C D அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னா 0 0 0 0 0 0 1, இது 1 1 1 0, இது 1 1 1 1. ஓகே, ஸோ இதோடது பார்த்திங்க அப்படின்னா M0 M1 M14 and M15 வருது இல்லையா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னு வச்சுக்கோங்க. கே மேப் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். கே மேப் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. எனிஹவ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ABCDன்னு இருக்கா? ஸோ நமக்கு வந்து 0ங்கிறப்போ எந்த இடத்துல 1 வரும்? இங்கே வரும். நெக்ஸ்ட்டு M1 மின்டம் 1ங்கிறப்போ இந்த இடத்துல வரும். தென் 14ங்கிறப்போ இங்கே வரும். 15 வந்து இங்கே வரும் இல்லையா? ஸோ இதை நம்ம குரூப் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு குரூப், இது ஒரு குரூப்பாக வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து 0 0 0 1, இங்கே 0 0 0 1 1 1 1 0, இங்கே 1 1 1 0ன்னு இருக்குது. ஸோ இந்த குரூப்பிங்கில் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா A', B'. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக இருக்கிறது C தானே. ஸோ C வந்து என்ன 0 தான் காமனாக இருக்கிறதுனால C' இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இது பார்த்தோம் அப்படின்னா எது வருது பாருங்கள், AB. இங்கே என்ன காமனாக வருதுனாலும் C டேர்ம் தான் காமனாக வருது. பட் 1னால அதோட ட்ரூ ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ABC. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணாலுமே இதை சிம்பிளிஃபை பண்ணி D வந்து இது டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ இது வந்து 3 வேரியபிள்ஸை தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி இருக்கிற சம் ஆஃப் த 4 வேரியபிள்ஸும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்மளோட ஆப்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா sum but all boolean functions of 3 variables ன்னு போட்டிருக்காங்க. சாரி, sum but not all boolean functions of 3 variables கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு வந்து நம்பர் ஆஃப் செலக்ட் லைன்ஸ் வந்து 3னா கண்டிப்பாக அது 3 வேரியபிள்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே சால்வ் பண்ணும். ஓகேவா? அதனால் இந்த ஆப்ஷன் வந்து ராங். ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 3 வேரியபிள்ஸ் பட் நன் ஆஃப் 4 வேரியபிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அது 4 வேரியபிள்ஸ் இருக்கிற எதையுமே சால்வ் பண்ணாது அப்படிங்கிறது தப்பு. அதுக்கான ப்ரூஃப் தான் இப்போ நான் வந்து சொன்னது. இதில் 4 வேரியபிள்ஸ் இருந்தாலுமே இதை வந்து அது கண்டிப்பாக சால்வ் பண்ண யூஸ் ஆகும். பிகாஸ் வந்து அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா 3 வேரியபிள்ஸ் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சால்வ் பண்ணும். ஸோ வந்து ஆல் ஃபங்க்ஷன்ஸ் பட் நன் ஆஃப் அப்படிங்கிறதும் தப்பு. ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 3 வேரியபிள்ஸ் பட் சம் பட் நாட் ஆல் 4 வேரியபிள்ஸ் அப்படின்னு. ஆனால் சிலதை பண்ணும் அப்படிங்கிறதா நம்ம இப்போ பார்த்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 4 வேரியபிள்ஸ், எல்லா 4 வேரியபிள்ஸும் அது பண்ணாது. பிகாஸ் இது வந்து 3 வேரியபிள்ஸ் தான், 3 செலக்ட் லைன்ஸ் இருக்கிறதுனால ஆல் த 3 வேரியபிள்ஸ் தான் பண்ணுங்கிறதுனால இதுவும் ராங். ஸோ கரெக்டான இது வந்து ஆப்ஷன் C தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா?
ஸோ எப்போவுமே இப்போ வந்து 8:1னால நமக்கு வந்து 3 வந்துச்சு. அதுவே வந்து 16:1 அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், 2^4 வந்திருக்கோம். அப்போ செலெக்ஷன் லைன்ஸ் என்னவாக இருக்கும், நமக்கு நம்பர் ஆஃப் செலெக்ஷன் லைன்ஸ் வந்து 4 யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ஆப்ஷனில் படி நமக்கு என்ன அப்படின்னா 4 வேரியபிள்ஸ் இருக்கிற ஆல் ஃபங்க்ஷன்ஸ், ஓகேவா, ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 4 வேரியபிள்ஸ் அண்ட் சம் ஆஃப் 5 வேரியபிள் ஃபங்க்ஷன். ஓகேவா, இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? எவ்வளோ செலெக்ஷன் லைன்ஸ் இருக்கோ அதில் இருக்க அது யூஸ் பண்ணுற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே அது வந்து சால்வ் பண்ணோம். அண்ட் வந்து சம் ஆஃப் தட் n+1 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுற சில ஃபங்க்ஷன்ஸை வந்து அது சால்வ் பண்ணும். ஓகேவா, இதை வந்து உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். கன்சிடர் த மல்டிப்ளெக்சர் பேஸ்ட் லாஜிக் சர்க்யூட் ஷோன் இன் ஃபிகர். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு செலெக்ஷன் லைன் S1 இருக்கா. ஸோ S1 இங்கே 0ல் இருக்கிறதுனால நம்ம பாரில் எடுத்துக்கிறோம். S1 பார் கூட இன்புட் என்ன, W. ஓகே, ப்ளஸ் அடுத்து S1 வந்து 1 கூட பண்ணோன்னா அதோட ட்ரூ ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, இப்போ இதோட இன்புட் என்ன, W பார். ஓகேவா, இதுதான் இதோட அவுட்புட். இதோட அவுட்புட்டில் இப்போ என்ன வரும் நமக்கு, S1 பார் ப்ளஸ் S, இதுதான் இதோட அவுட்புட்டாக இருக்கும். அதை இன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இது கொஞ்சம் பெரிய டேர்மாக இருக்கிறதுனால இதை வந்து லைக் நான் ஒரு A அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இதுக்கு ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு S2ஓட இன்வெர்ட் ஃபார்ம், பிகாஸ் இங்கே 0 கூட நம்ம பண்ணுறோம், இன்ட்டு இதை வந்து நான் இப்போதைக்கு ஏயாக எடுத்திருக்கேன். ஸோ A. ஓகே, S2 பார் இன்ட்டு A ப்ளஸ் இந்த S2 வந்து அகெயின் 1 கூட பண்ணுறதுனால நமக்கு 1 ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ வந்துட்டு தட் இஸ் வந்து இது 2, இதனால நம்ம ஆக்சுவலாக 1 அப்படி கிடையாது, 0, இது 1. இதே 4 இன்புட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம 0 0 0 1 அப்படி எடுப்போம். அது அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் இருக்கும், இது வந்து டைரெக்டாக ட்ரூ ஃபார்மில் இருக்கும். இதோட இன்புட் என்ன அப்படின்னா இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஏஆர் இருந்தது அப்படின்னா நமக்கு A பார். ஓகேவா, இப்போ உங்களுக்கு இதோட ஒரு நிமிஷம் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்க்கணும் இதில் எது செட் ஆகுது அப்படின்னு. S2 பார் இன்ட்டு A ப்ளஸ் S2 இன்ட்டு A பார், இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்தாலே நமக்கு தெரியும் S2 XOR A அப்படிங்கிறது தான் வரும். ஓகே, S2 அப்படிங்கிறப்ப நமக்கு இதில் என்ன வருது அப்படின்னா S2னா ஓகே, A வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா S1 இன்ட்டு W அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து இதில் நமக்கு ஆன்சராக வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா S2 XOR S1 டாட் W, சாரி S1 பார் W, S1 டாட் W பார், இங்கே பார் இருக்கு இல்லையா. ஸோ இதோட ஃபார்முலா என்ன, இதுவும் அதே மாதிரி தானே வருது. ஸோ S2 XOR S1 XOR W அப்படி வருதா. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா நமக்கு Cயில் தான் இருக்குது, அப்படி தானே நமக்கு. அதாவது இதுதான் நம்ம வந்து ஆர்டர் மாற்றிருக்கோம். S1 W XOR S1 XOR S2 அப்படிங்கிறது நம்ம ஆப்ஷனில் இருக்குது. தட் இஸ் ஆப்ஷன் C தான் வந்து கரெக்ட். ஓகேவா, கொஞ்சம் நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வரணும். அதுதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த டைமில் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணியும் பண்ணுற மாதிரி இருக்கும், நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். எனிஹவ் வந்து அதை அந்த டைமில் நம்ம ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி கொண்டு வரதுங்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோன்னா தான் நமக்கு அந்த ஐடியா இருக்கும். நமக்கு எல்லாம் தெரியும், ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம டைரெக்டாக போய் எக்ஸாமில் பார்க்குறப்ப தான் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் அரைஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி பார்த்துருந்தோன்னா ஓகே இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி வேலை ப்ரொசீட் பண்ணி போவோம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
Next பார்க்கலாமா, if 2 power n is the number of input lines in the available multiplexer and 2 power capital N is the number of input lines in the desired multiplexer, then how many individual multiplexers are required to construct the desired multiplexer circuit அப்படினு கேட்டிருக்காங்க. Actually number of individual multiplexer required to construct the desired multiplexer circuit is equal to, அதாவது எவ்வளவு இண்டிவிஜுவல் மல்டிப்ளெக்சர் வந்து நமக்கு இந்த டிசைடு மல்டிப்ளெக்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தேவை அப்படிங்கிறது, அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் இன்புட் லைன்ஸ் இன் டிசைடு, நம்ம வந்து எது ஒன்று பில்டு பண்ண போகிறோமோ அதுதான் நமக்கு விருப்பம், எதை வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோமோ அந்த மல்டிப்ளெக்சரில் இருக்கிற நம்பர் ஆஃப் லைன்ஸ் பை நம்பர் ஆஃப் இன்புட் லைன்ஸ் இன் த அவைலபிள் மல்டிப்ளெக்சர். ஓகே, அவைலபிள் மல்டிப்ளெக்சரோட டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் மல்டிப்ளெக்சர்ஸ் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி இண்டிவிஜுவல் மல்டிப்ளெக்சர்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் த டிசைடு மல்டிப்ளெக்சர் சர்க்கியூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ மல்டிப்ளெக்சர் தேவைப்படும் அப்படின்னா இது ரெண்டோட ரேஷியோ தான். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து டிசைடுக்கு வந்து எவ்வளோ இருக்கோ அதை தான் மேலே போடணும். டிசைடு பை எவ்வளவு, இதில் நமக்கு அவைலபிளில் எவ்வளவு இருக்குது அப்படின்னா 2 power n. ஸோ 2 power கேபிட்டல் n மைனஸ் n, இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன்ஸ் வந்து இதில் நோட் பண்ணல. எஸ், ஆப்ஷன்ஸ் வந்து நோட் பண்ணல. ஓகே, இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஆன்சர் வந்து 2 power n மைனஸ் n. ஓகே, அவ்வளோ நம்பர் ஆஃப் வந்து மல்டிப்ளெக்சர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. சப்போஸ் என்னோட வேல்யூ வந்து 4 இருந்து இந்த என்னோட வேல்யூ வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும், 2 power 4 மைனஸ் 2னா 2 power 2ன்னு வந்துச்சு அப்படின்னா 4 மல்டிப்ளெக்சர்ஸ் வந்து அந்த இடத்துல தேவை அப்படிங்கிறத நம்ம சப்போஸ் நியூமெரிக்கலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த சர்க்கியூட் shown below P and Q are the inputs. The logic function realized by the circuit shown below என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு செலெக்ஷன் லைன்ஸோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்புட்னால் வந்து நமக்கு 0 1 அப்படிங்கிறது தான் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ Q பார் இன்ட்டு இங்கே வந்து வேல்யூ கிரவுண்ட் பண்ணதுனால நமக்கு 0ன்னு அர்த்தம். ஸோ 0 ப்ளஸ் இங்கே செலெக்ஷன் லைனோட வேல்யூ என்ன Q, அது வந்து ட்ரூ ஃபார்மேட்டில் இருக்கும், இன்ட்டு P. ஸோ இதோட வேல்யூ 0 ஆகிடும். ஸோ Q இன்ட்டு Pங்கிறப்ப நமக்கு PQ. ஒய்யோட வேல்யூ PQ எங்கே வருது, ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். இப்போ புரிஞ்சிச்சா? ஸோ இவ்வளோ தான் நமக்கு இன்றைக்கி நம்ம மல்டிப்ளெக்சர்ஸ் பற்றி பார்த்தது. இன்னும் நிறைய பார்க்கலாம். இன்றைக்கி ஹோம்ஒர்க் எதுவும் இல்லை, நெக்ஸ்ட் கிளாஸில் அதுக்கான ஹோம்ஒர்க் வந்து ட்ரை பண்ணி தரேன். பிகாஸ் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணால் தான் நான் வந்து ஹோம்ஒர்க் தருவேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். ஹாவ் அ நைஸ் டே. ஓகே, இது வந்து இன்றைக்கோட ஹோம்ஒர்க். ஓகேவா, ஸோ இதுக்காக ஆன்சர் வந்து ட்ரை பண்ணுங்கள். To build multiplexers shown in the figure for output to be XOR of C and D. அப்படின்னா அவுட்புட் இந்த இடத்துல என்ன வரும், XOR of C or Dனா C XOR D தான் வந்து அவுட்புட்டாக இருக்கும் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து இதோட இன்புட் வந்து என்ன அப்படிங்கிறது, இந்த A0னா என்ன வேல்யூவாக இருக்கும், A1 என்ன வேல்யூவாக இருக்கும்னு இந்த ஆப்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னவாக இருக்கும், இதோட இது வந்து என்ன அப்படின்னா C dash D dash, because வந்து 0 0 0 1 1 0 1 1 அப்படிங்கிறதான் செலெக்ஷன் லைன்ஸோட வேல்யூவாக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இன்புட்டோட வேல்யூ எடுத்துக்கணும், அதோட கரஸ்பாண்டிங் செலெக்ஷன் லைன்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு கரஸ்பாண்டிங் இன்புட் வேல்யூவையும் நீங்கள் வந்து சேர்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக அவுட்புட் வந்து C XOR Dன்னு வரணும். அதோட ஃபார்முலா என்ன, CD dash
C'D இந்த மாதிரி அவுட்புட் வர மாதிரி எந்த இன்புட்டுக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஹிண்ட்டும் கொடுத்தாச்சு, சால்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.